ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஆட்டுக்காலில் பாயாலாம் செய்வீங்க. குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அம்மாவோட ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், பயப்பட வேண்டியதில்லை. காலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணணும். கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த முடியெல்லாம் பொசுக்கியிருப்பாங்கல்ல, அந்த அது என்ன கருகின வாசம் மாதிரி வரும்ல, அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம உப்பு, கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமே ஊற வச்சுக்கலாம். அதை நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றிருந்தேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் 4 கால் தானே, அதில் வந்து 2 கால் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வேகும்போது இந்த கவுச்சி வாசம் வராமல் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகுத்தூள், குறுமிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளேவருக்காக. நான் இது வந்து சூப்பாக எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் கல்லுப்பு. இதில் வந்து ஒரு சொம்புக்கே வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா கால் வந்து நம்மளுக்கு 8லேருந்து 10 விசில் நம்மளுக்கு வெந்ததுனா தான் கொஞ்சம் நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு. இடுப்பு வலி இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாமே எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதை சாப்பிட்டா அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு மாதிரி நம்ம எண்ணெயே விட வேண்டியதில்லை, கொழுப்பு மாதிரி அப்படியே வரும். அது வந்து அந்த எலும்புக்குள் இருக்கிற அந்த மஜ்ஜையோட இதுதான். இப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு விசில் வைக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். அது தனியாக வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது வந்து நம்ம அங்கே ஏற்கனவே மிளகு தூளாக போட்டிருக்கோம். அது வந்து எலும்புக்குள்ளையெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அதாவது ருசி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். ஹோல் கரம் மசாலாவில் இது போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு மாதிரி சோம்பு போட்டிருக்கேன். தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு போடுவோம். அதனால் இதில் வந்து கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இதை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லாவே வதக்கிக்கோங்க. இது வதக்கிறத பொறுத்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ போட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா ஃபைன், எவ்வளோ முடியுமோ அவங்களால அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதை நம்ம அரைக்கிறது பக்குவத்தை பொறுத்து சூப்பராக இருக்கும். சாரிங்க, இது அரைக்கும்போது தக்காளி பழத்தை ஆட் பண்ணாமல் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 2 தக்காளி நான் காமிச்ச மாதிரி மீடியம் சைஸ் தான். அது 2 தக்காளி அந்த சென்டர் பார்ட் அந்த கட்டியாக இருக்கிறத எப்போ போல் கட் பண்ணி போடுங்க. நல்லா சீக்கிரத்தில் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்குற சூட்டில் நான் எப்போவுமே தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம்னு சொல்லுவேன் இல்லையா, அதனால் சூடு இருக்கும்போது தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறிக்கிங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம கழுவுறதுக்கு இப்போ வேக வைக்கும்போது நிறைய டைம் மஞ்சத்தூள் போட்டிருப்போம். அதனால் மஞ்சத்தூள் வந்து அந்த கவுச்சி வாசத்தை எடுக்கும். அந்த கிருமிகள் அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் போகுங்கிறதுக்காக தான் நம்ம கழுவும் போதுலேருந்து யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா 7-8 விசிலே எனக்கு நல்லா எடுத்து காமிப்பேன் பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கும். அந்த எலும்புலேருந்து அந்த சதை மாதிரி இருக்கிறது வந்து வெளியே வரணும். அந்த மாதிரி வந்துருச்சு. அது தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் நான் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3-4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போடுவேன். முழுசாக தான் நான் வந்து கட் பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இது நம்ம நல்லா வேக விடும்போதே அது வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து ஃப்ளேவரும் இறங்கிக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு கட் பண்ணோன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொத்து வந்து ஒரு 2-3 இனுக்கு போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் விடுறேன். அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற ஆட்டுக்காலுகளை சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால்கள் வந்து சேர்த்து அதில் இருக்கிற தண்ணியோடவே கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அந்த கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கி கிடச்சி ரொம்ப சத்தாக இருக்கும். கண்டிப்பாக அந்த அப்போவெல்லாம் வந்து பாட்டி தாத்தாவெல்லாம் அந்த இடுப்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த போடி பாளையம் மாதிரி இடத்துல போய் கட்டு போட்டுட்டு இந்த மாதிரி எலும்பு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, இந்த மாதிரி குழம்பு, பாயான்னு சேர்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து நமக்கு இது வாங்கி செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே நம்ம செய்கிறதில்ல. உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. சேர்த்தி பாருங்கள். இப்போ அந்த மசால் போட்டு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரியுது பாருங்கள். நல்ல ஒரு மாதிரி இந்த மணமும் சூப்பராக வந்துட்டுருக்கும்.
உங்களுக்கு வந்து அந்த காலில் இருக்கிற அந்த மாதிரி சில பார்ட்டுகள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி கடையிலேயே கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ வீட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, அந்த உரசி எடுக்கிறது அதுவுமே பண்ணி தான் தருவாங்க. நம்ம திருப்திக்கு நம்ம பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அந்த கருகு வாசம் பொசுக்கிறதுனால வர்றதெல்லாம் இந்த இது இருக்காது. கடைசி இந்த ஸ்டேஜுக்கு நான் குழம்பு நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி பதம் இன்னும் அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக மல்லித்தலையை மலைச்சாரல் மாதிரி தூவியாச்சுங்க. ரொம்ப அருமையான கம வாசத்தோட இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சரியாகும். நான் காலையில் இது வச்சிட்டதுனால தோசை கூட தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மனமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். கண்டிப்பாக நாளைக்கு வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.